சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. வணக்கம். ஒரு சாதாரண குடிமகன் அரசாங்கத்தோட ஒரு பெரிய அதிகாரிக்கு எதிரா நின்னு ஜெயிக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படி ஒரு நிஜ கதையத்தான். வெறும் 5000 ரூபாய் அபராதம் எப்படி ஒரு பெரிய அமைப்பையே கேள்வி கேட்க வச்சது? வாங்க அதை பத்தி தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். இது ஒன்றும் கற்பனை கதை கிடையாதுங்க. இதோ பாருங்க, இதுதான் அந்த உண்மையான நியூஸ் பேப்பர் கட்டிங். சென்னை கலெக்டருக்கு ரூ. 5000 அபராதம். இந்த ஒரு வரிக்கு பின்னாடி ஒரு குடிமகனோட விடாமுயற்சி, அதிகாரிகளோட அலட்சியம், அப்புறம் சட்டத்தோட சக்தின்னு ஒரு பெரிய போராட்டமே அடங்கியிருக்கு. 5000 ரூபாய் கேட்கறதுக்கு இது ஒரு பெரிய தொகையா இல்லாம இருக்கலாம். ஆனா இங்க விஷயம் பணமே இல்ல. ஒரு குடிமகனோட நேரத்துக்கும் அவரோட மன உளைச்சலுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் இது. ஒரு அரசு அதிகாரி தன் கடமையை செய்ய தவறினா அதுக்கு ஒரு விளைவு கண்டிப்பா இருக்குன்னு இந்த தொகை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. சரி, இப்ப நம்மளோட முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த சம்பவம் எப்படி ஆரம்பிச்சது? தகவல் கேட்டு அனுப்பப்பட்ட ஒரு சாதாரண மனு எப்படி மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் போய் அவருக்கே அபராதம் விதிக்கிற அளவுக்கு மாறுச்சு? வாங்க, இது எப்படி நடந்ததுன்னு வரிசையா பார்க்கலாம். வாங்க இந்த கதையோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஒரு தனிநபரோட தேடல்ல இருந்து தான் எல்லாமே தொடங்குது. அவர் யாரு, அவருக்கு என்ன தேவைப்பட்டதுன்னு முதல்ல பாப்போம். இந்த கதை சென்னையில பெரம்பூர்ல தொடங்குது. கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவரு 2023ஆம் வருஷம் பட்டா நிலம் சம்பந்தமா சில தகவல்கள் கேட்டு நிலநிர்வாகத்துறைக்கு ஒரு மனு அனுப்புறார். பாத்தீங்கன்னா இது ரொம்ப நேரடியான எளிமையான ஒரு கோரிக்கை தான். ஆனா இங்கேதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவர் சட்டப்படி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே தான் கேட்டிருக்கார். ஆனா பதில் சொல்ல வேண்டிய காலக்கெடு முடிஞ்ச பிறகும் அதிகாரிகள் தரப்புல இருந்து எந்த பதிலும் இல்ல. ஒரு முழுமையான அமைதி. சொல்லப்போனா ஒரு குடிமகனோட உரிமை அப்பட்டமா மறுக்கப்படுது. சரி, அடுத்து என்ன ஆச்சு? இந்த தாமதத்துக்கு பிறகு அதிகாரிகள் மட்டத்துல என்ன நடந்தது? அதுல கிடைச்ச ஒரு ஆச்சரியமான ஒப்புதல் வாக்குமூலத்தையும் இப்ப பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்களேன். 2023ல கேட்ட ஒரு கேள்விக்கு சட்டப்படி பதில் சொல்ல வேண்டிய நேரமெல்லாம் தாண்டி பல மேல்முறையீடுகளுக்கு பிறகுதான் பிப்ரவரி மாசம் பதில் வருது. மாச கணக்குல இழுத்தடிச்சிருக்காங்க. இந்த நீண்ட காத்திருப்பு தான் இந்த வழக்கின் மையப்புள்ளியே. இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இப்ப இது வெறும் கல்யாண சுந்தரம் சொல்ற குற்றச்சாட்டு மட்டும் இல்ல. சம்பந்தப்பட்ட துறையோட மேல்முறையீட்டு அதிகாரியே ஆமா தாமதமானது உண்மைதான்னு எழுத்துப்பூர்வமா ஒத்துக்கிறாரு. இது இந்த கேஸ்க்கு ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்சது. இதைவிட ஒரு தெளிவான ஆதாரம் இருக்கவே முடியாது இல்லையா? பாருங்க, அப்போதைய பொது தகவல் அதிகாரியே தன் தப்ப ஒப்புக்கிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த ஒப்புதல் வாக்குமூலம் தாமதம் வேண்டுமென்றே நடக்கலனாலும் கடமை தவறு நடந்திருக்குன்றத அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. சரி, இந்த கதை வெறும் கல்யாண சுந்தரம் பத்தினது மட்டும் இல்ல. அவரு பயன்படுத்தின ஒரு சக்தி வாய்ந்த கருவிய பத்தியும் தான். அதுதான் தகவல் அறியும் உரிமை சட்டம். சுருக்கமா சொல்லணும்னா ஆர்டிஐ சட்டம்ங்கிறது அரசாங்கத்தோட செயல்பாடுகளை வெளிப்படையா வச்சிருக்க உதவுற ஒரு சாவி மாதிரி. இந்த சட்டத்தை பயன்படுத்தி நாம அரசாங்கத்துக்கிட்ட கேள்விகள் கேட்கலாம். அவங்க செயல்பாடுகள் பத்தின உண்மையான தகவல்களை பெறலாம். கல்யாண சுந்தரம் இந்த 3 ஸ்டெப்பையும் கரெக்டா ஃபாலோ பண்ணாரு. முதல்ல விண்ணப்பம் போட்டாரு. பதில் இல்லைன்னதும் முதல் மேல்முறையீடு செஞ்சாரு. அதுலயும் திருப்தி இல்லைன்னதும் கடைசி நம்பிக்கையா மாநில தகவல் ஆணையத்தை நாடினார். இது நமக்கும் ஒரு பாடம். முதல் முயற்சியில பதில் கிடைக்கலன்னா அதோட விட்டுட தேவையில்லை. நீதிக்கான பாதை தெளிவா இருக்கு. இப்ப நாம இந்த கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? அது நமக்கு என்ன செய்திய சொல்லுது? இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. தகவல் ஆணையம் சும்மா தகவலை கொடுங்கன்னு சொல்லிட்டு போகல. அந்த தாமதத்தால மனுதாரருக்கு ஏற்பட்ட பாதிப்பைய அங்கீகரிச்சிருக்கு. அவரோட நேர விரயம், மன உளைச்சல், இதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு உண்டுன்னு இந்த இழப்பீடு உறுதி செஞ்சிருக்கு. பாருங்க, இந்த தீர்ப்போட தாக்கம் எவ்வளவு பெருசுன்னு. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம்னு இது நிரூபிக்குது. ஒரு குடிமகனோட பாதிப்புக்கு தீர்வு கொடுக்குது. மத்த அதிகாரிகளுக்கும் இது ஒரு பாடமா அமையுது. எல்லாத்துக்கும் மேல நம்ம கையில இருக்கிற ஆர்டிஐங்கிற கருவியோட பலத்தை நமக்கு உணர்த்துது. இந்த தீர்ப்பு வெறும் தண்டனையோட நின்னுடல. இது ஒரு நல்ல மாற்றத்தையும் கொண்டு வர நினைக்குது. அதாவது எதிர்காலத்துல யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு எல்லா துறைகளும் சரியான நேரத்துல பதில் சொல்லணும்னு ஆணையம் தெளிவா உத்தரவு போட்டிருக்கு. இது சிஸ்டத்தை சரி செய்யற ஒரு நல்ல முயற்சி. இந்த கதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? தகவல் என்பது வெறும் டேட்டா மட்டும் இல்ல, அது ஒரு சக்தி. கல்யாண சுந்தரம் தனக்கு கிடைச்ச உரிமையை பயன்படுத்தினார். கேள்வி கேட்டார், பொறுமையா போராடினார். அதோட விளைவு ஒரு முக்கியமான தீர்ப்பு. இப்போ கேள்வி நம்மகிட்ட தான். நம்ம கையிலயும் இந்த சக்தி வாய்ந்த ஆயுதம் இருக்கு. நாம அதை சரியா பயன்படுத்துறோமா? யோசிச்சு பாருங்க.